நாங்கள் இதை விட்டுட்டோம், நீ விடக்கூடாது, உன்னால் அதை அச்சீவ் பண்ணேலும், அப்போ நீ உன்னால் அதை அடையலாம், நீ அதை நோக்கி பயணிக்கணும் என்று ஒரே எங்கன்னு உற்சாகப்படுத்துகிற வேணாம். அப்படி ஒரு கல்வி சார்ந்த பின்னணியுடைய ஒரு குடும்ப சூழல் எனக்கு இருந்தது. என் பாடசாலை தான் நான் இந்த நிலைமைக்கு இப்படி இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய களம் அமைச்சு தந்ததுன்றது எங்களோட பாடசாலை தான். அதிலும் குறிப்பாக எங்களோட அதிபர் அருட்மணி திருமகன் அடிகளார் அவர்கள், அவர் தட்டி கொடுப்பதில் தாராள மனம் உடையவர். உயிரியல் துறையில் தான் நிறைய கற்கனரிகள் மற்றது நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குதுண்டு. அப்போ அதில் இருந்து தான் ஏதோ ஒரு துறையிலாவது நன்னால் பிரகாசிக்க இயலுமென்ற ஒரு நம்பிக்கை வந்தது. எந்த சுய கற்கை நேரம், அந்த நேரத்தை வேறு ஒன்றுக்கும் நான் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக வேற ஒரு கிளாஸுக்கு போகிறதோ அல்லது வேறு எதுவும் ப்ரோக்ராமோ வெளியே போகிறதோ அந்த டைமை நான் அதுக்காக மட்டும்தான் ஒதுக்கணும். அதை விட்டு வேறு ஒன்றுக்குமே ஒதுக்கக்கூடாது. மற்றும்படி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ நிறைய பயிற்சி செஞ்சாலே காணும். அதை விட முக்கிய எதிர்பார்ப்பு ரேங்க், எந்த நிலைக்கு வரன்றது. அப்போ எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருந்தது. பின்னர் 4 மணி அப்படி ரிசல்ட்ஸ் வந்துட்டு வெளியே வந்துட்டு பார்த்தா மாவட்ட நிலை 6 என்றா எல்லாருக்கும் சந்தோஷம். சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலிருந்து இந்த முறை தோற்றியிருக்கிறார். குறிப்பாக மாவட்ட நிலை 6 உயிரியல் பிரிவு 3A பெறுபவர்கள் ஜீவிதன். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அபினேஷன் தளத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். உங்களை பொறுத்தவரை இந்த துறை தெரிவு அல்லது இந்த பாடத்தெரிவு, பள்ளிக்கூடம், படிச்சிடக்கூடிய விஷயங்கள் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? எனது பெற்றோர் அப்பா MLT, அம்மா மேத்ஸ் டீச்சர். 2 பேருமே அவரது உயர்தர பரீட்சையில் உயிரியல் துறையைத்தான் தேர்ந்து கொண்டிருந்தவினம். அப்போ அவையல் விட்டதை நான் நிரப்பணுமென்றது தான் முக்கிய நோக்கமாக இருந்தது. எப்பயா சொல்லிக்கிறோம், நாங்கள் இந்த இலக்கு அடையலை, நீ போகணும் அப்படின்னு சொல்லி. கட்டாயம் ஒவ்வொரு முறையும் அதை வலியுறுத்தி சொல்கிறோம் வினம். நாங்கள் இதை விட்டுட்டோம், நீ விடக்கூடாது, உன்னால் அதை அச்சீவ் பண்ணேலும், அப்போ உன்னால் அதை அடையலாம், நீ அதை நோக்கி பயணிக்கணும் என்று ஒரே எங்கன்னு உற்சாகப்படுத்துகிற வினம். அப்படி ஒரு கல்வி சார்ந்த பின்னணியுடைய ஒரு குடும்ப சூழல் எனக்கு இருந்தது. அப்போ அதனால் கற்றல் பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியலை. அப்புறம் அடுத்தது எங்களோட பாடசாலை நான் முக்கியமாக குறிப்பிடணும். என் பாடசாலை தான் நான் இந்த நிலைமைக்கு இப்படி இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய களம் அமைச்சு தந்ததுன்றது எங்களோட பாடசாலை தான். அதிலும் குறிப்பாக எங்களோட அதிபர் அருட்மணி திருமகன் அடிகளார் அவர்கள், அவர் தட்டி கொடுப்பதில் தாராள மனம் உடையவர். அவர் இப்போ எதுவும் ஒரு விஷயம் நாங்கள் போனோம்னா அவர் தன்னால் ஏழுமான உதவிகளை எங்களுக்கு கட்டாயம் செய்வார். அவர் மட்டுமல்ல, உபாதிபர்கள், ஆசிரியர்கள் என்று பலதும் சொல்லலாம். உதாரணமாக ஒரு விடயம் சொல்கிறேன். நான் ஒரு பாடம் ஏஎல்ல பாடம் ஒன்று ஃபிசிக்ஸ் படித்து கொண்டிருக்க ஒரு டவுட் ஒன்று வந்துட்டு, ஆனால் அப்பேக்க டைம் சரியான இரவு நேரம். அப்போ ஆனாலும் சரி, எங்களுக்கு படிப்பிச்ச சார் தானே என்று நான் சாருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடனான், சார் இப்படி இந்த கேள்வி கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆனால் அந்த சார் நள்ளிரவண்டும் பார்க்காம எனக்கு அதுக்கு விடை எழுதி அனுப்பியிருக்கிறார். அவ்வாறான அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்கள் கிடைச்சது எனக்கு மிக பெரும் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அப்படி ஸ்கூல் எனக்கு சரியான சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் உயர்தரத்தில் படிக்கிறதுக்கு தனியார் கல்வி நிறுவனங்களும் எனக்கு உதவி செஞ்சுருக்கு. அதோட படிக்கிறத ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நண்பர் கூட்டம் ஒன்றும் எனக்கு அமைஞ்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். சரி, நீங்கள் சொன்னீங்க அப்பா அம்மாவும் ஒரு இந்த துறை சார்ந்த பின்னணி சின்னலேருந்து சொல்லி கொண்டிருக்கணும். ஆனால் சின்னலில் கேட்கல நாங்கள் 5ஆம் ஆண்டில் கேட்க ஒன்று சொல்லியிருப்போம். 6ஆம் ஆண்டில் பள்ளிக்கூடத்துக்கு வரைக்கும் புலமை பரிசு பரீட்சை பெறுவர் என்ன சொல்லிட்டு நீங்கள் என்ன வாப்பறீங்கன்னு எல்லாம் சகஜமாக கேட்டிருப்பாங்க. அப்போக்கெல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் சின்னன்ல இருந்து ஒரு விமானியாக வரணுமென்றது தான் எனக்கு ஆசை. ஏன்னா நான் சின்ன வயசில் ஒருக்க விமானத்தில் போயிருக்க நான் அந்த விமானின் அந்த ஓட்டு மறையை போய் பார்த்துக்கிறேன். அதை பார்த்தோன்னே நிறைய இதெல்லாம் இருந்தது. அப்போ ஓகே, விமானியாக வரணுமென்று சின்னன்லேருந்து ஆசை. பிறகு 6ஆம் ஆண்டுலேருந்து வரைக்க நான் மேத்ஸ் நல்லா செஞ்சேன். நான் மேத்ஸில் கூடிய தேர்ச்சியும் வந்தது, விஞ்ஞானமும் செஞ்சேன். ஆனால் மேத்ஸில் கூடிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ அதனால் மேத்ஸை கொஞ்சம் விரும்பி செஞ்சு நான் நிறைய மேத்ஸ் ஒலிம்பியாட் போட்டிகளையும் பங்கு பெற்றிருக்கிறேன். அப்போ அதனால் மேத்ஸு விருப்பமாக இருந்தது. பிறகு A லெவலிருந்து வரைக்க எனக்கும் எந்த துறை தெரிவு செய்கிறதுன்ற ஒரு தடுமாற்றம் வந்துட்டு, உயிரியல் துறையா அல்லது கணிதத்துறையாண்டு. ஆனால் பிறகு எனது பெற்றோருண்ட
அறிவுரையோடையும் மற்றது ஏனைய பெரியவர்கள் அவருடைய அறிவுரையும் கேட்டு பிறகுதான் ஒன்று விளங்கி கொண்டு நான் உயிரியல் துறையில் தான் நிறைய கற்கனறிகள் மற்றது நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குதுண்டு. அப்போ அதில் இருந்து தான் ஏதோ ஒரு துறையிலாவது நன்னால் பிரகாசிக்க இயலுமென்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அதன் பிறகு தான் உயிரியல் துறையை தெரிவு செய்தேன். சரி, விமானி ஆகணுன்ற ஆசை இருந்துச்சு. சரி, பிறகு வந்து இந்த கனவேட்ட காய்க்குள்ளே வீட்டு காய்க்குள்ளே வந்து உயிரியல் துறையை போகணும்னு சொல்லியாச்சு. சரி, உங்களோட ஆசை ஒன்றாக இருக்குது, படிக்க சொல்கிற துறை இன்னொன்று இருக்குது. அந்த நேரம் உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? விமானியாக இருந்தாலும் விமானியாக ஆகணுமென்று முதல் விருப்பம் இருந்தது. ஆனாலும் பெற்றோருன்ற ஆசை ஒன்று இருக்குது தானே. இப்போ அவர்கள் என்னை வளர்த்து இப்படியெல்லாம் படிப்பித்து விட்டுருக்கினோம். ஆனாலும் அவர்களோட ஆசை வந்து தாங்கள் விட்டதை நான் பிடிக்கணுமெண்டு. அப்போ பெற்றோருன்ற ஆசையை நிறைவேறணும். மற்றது பள்ளிக்கூடமும் பிறகு அதுதான் என்னை எதிர்பார்த்தது. உயிரியல் துறையில் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமெண்டு. அப்போ அதை நோக்காக கொண்டு தான் பிறகு நான் படித்தேன். படிக்க தொடங்கினவராக நான் வேறு எதை பற்றியுமே யோசிக்கலை. நாங்கள் படிக்க தொடங்கிட்டோம், அதனால் இதையே வடிவாக படித்து முடிக்கணும்ன்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே இருந்தது. சரி, பிறகு எப்படி படிச்சிங்க? என்ன மாதிரி அதுக்கு தயார்படுத்தல்? பள்ளிக்கூடம், வீட்டுக்காரர் அவர் சொல்லிட்டு நம்ம இப்படி ஆகணும், தாங்க விட்டு நீங்கள் செய்யணும்னு சொல்லி என்ன மாதிரி வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் பங்களிப்பு செஞ்சாங்க? ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி படிப்பினம். ஒரு ஆக்களில் படித்தல் முறையும் வேறுபடும். நான் வந்து முக்கியமாக நான் மட்டும் இல்லை, பெரும்பாலான ஆக்களுக்கு உயிரியல் துறையை தெரிவு செய்கிற மாணவர்களுக்கு உயிரியல் படிப்பது தான் ஒரு பாரமான விடயமாக இருக்கும். நான் வந்து இரவு 6 தொடக்கம் 8 அந்த டைமுக்குள்ள தான் உயிரியலை படிக்கிறேன். நான் அந்த டைம் என்னால் மரணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள். அதில் நான் முக்கியமாக ஒன்று முதல்லேருந்து கவனத்துக்கு கொண்டு நான் எந்த சுயகற்கை நேரம் அந்த நேரத்தை வேறு ஒன்றுக்கும் நான் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக வேற ஒரு கிளாஸுக்கு போகிறதோ அல்லது வேறு எதுவும் ப்ரோக்ராமோ வெளியே போகிறதோ அந்த டைமை நான் அதுக்காக மட்டும்தான் ஒதுக்கணும். அதை விட்டு வேறு ஒன்றுக்குமே ஒதுக்கக்கூடாது. மற்றும்படி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ நிறைய பயிற்சி செஞ்சாலே காணும். எனக்கு அது காணுமாக இருந்தது. என்னதான் நாங்கள் படித்தாலும் இறைவன் அனுக்கிரகம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அதான் ஆங்கிலத்தில் கூறுவார்கள், தி எஃபிஷியன்சி வித்தவுட் கோட் சஃபிஷியன்சி இஸ் அ டெஃபிஷியன்சி என்று. அதாவது அதே போல் எங்களோட ஸ்கூலுண்ட மகுடவாக்கும் கடின உழைப்பும் விசுவாசம். அப்போ இறை நம்பிக்கையோடு கூடிய செயல்தான் எப்போவும் வெற்றி தரும். என்னதான் அப்போ இறைவனுடைய அருள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யலாது. இப்போ இறை பக்தியோடு கூடிய படிப்பு தான் வெற்றி தரும். சரி, படிக்கிற காலத்தில் உயர்தரத்துக்கு வந்த பிறகு அது படிக்க வழிக்கிட்டாச்சு, இதுதான் துறை என்று யோசிச்சாச்சு. இடையில் வந்து இணைப்பாட விதான செயற்பாடுகள் பள்ளிக்கூடத்துக்கான உங்களுடைய பங்களிப்புகள் எப்படி இருந்துச்சு? நான் உயிரியல் துறைக்கு தெரிவு செய்கிறதுக்கு முதலே நான் நிறைய இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக்கிறேன். சொல்லப்போனால் முதலாவது கலைத்துறையை நோக்கினால் எனக்கு குடும்பத்திலேயே ஒரு நல்ல ஒரு கலை பின்னணி இருக்கிறது. எனது தந்தை வழி பேரனார் ஒரு கலாபூஷணம். எனது தாயார் கடந்த 40 வருடமாக கீபோர்ட், வயலின் ஆகியவற்றை வாசித்து வருகிறார். அப்போ எனக்கு சின்ன வயதிலிருந்தே ஒரு கலையில் ஒரு நாட்டம் இருந்தது. அப்போ அந்த நாட்டத்தின் மூலம் நான் கலாபூஷணம் காணாபானா சின்னராசா அவர்கள மிருதங்கம் பயின்று 2017ஆம் ஆண்டு மிருதங்க அரங்கேற்றமும் மேற்கொண்டான். அது மட்டுமல்லாமல் வட இலங்கை சங்கீத சபையின் முதல் 4 தரங்களையும் முதலாம் தரத்திலே சித்தி பெற்று இந்த வருடம் 5ஆம் தரத்துக்கும் தேற்றியிருக்கிறேன். இவ்வாறு சொல்லலாம். மற்றது பாடசாலையை நோக்கினால் எனக்கு பாடசாலை எனது கலையை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றி இருக்கின்றது. அது கட்டாயம் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம். அதாவது பாடசாலையில் நடைபெறுகின்ற போட்டிகள், பாடசாலை நிகழ்ச்சிகளுக்கு நான் மிருதங்கம் வாச்சினான். தேசிய ரீதியில் நடைபெற்ற மிருதங்க போட்டியில் 2 தரம் முதலாம் பரிசை பெற்றிருக்கிறேன். அது மட்டுமல்லாது எங்கள் தேசிய ரீதியில் நடைபெற்ற நாட்டார் பாடல் குழு போட்டியில் நாங்கள் தொடர்ந்து 3 முறை தேசிய ரீதியில் முதலாம் இடத்தில் வந்திருக்கிறோம். அந்த குழுவில் நானும் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் எனது கோயில் மற்றது நான் வார சூழல் அதிலேயும் வார ப்ரோக்ராம்ஸுக்கு வாச்சிக்கிறேன். மற்றது விளையாட்டுத்துறை என்று பார்த்தா நான் சின்ன வயசுல இருந்தே ஸ்ப்ரிண்டர், அதாவது வேக ஓட்டக்காரராக இருந்திருக்கிறேன். அதாவது 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் போன்ற அந்த சுவட்டு நிகழ்ச்சிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னால் ஸ்கூல் பாடசாலை மட்டத்திலையும் பாடசாலை நிகழ்வுகளில் விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கு பெற்றக்கூடியதாக இருந்தது. அதாவது ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் நிறைய தரம் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஸாக வந்திருக்கிறேன். அது மட்டுமல்லாது
நான் ஸ்கூலில் 200 மீட்டர் 400 மீட்டர் போன்ற ஓட்ட நிகழ்ச்சிகளில் என்னால் வைக்கப்பட்ட சாதனை என்றுமே இதுவரை முறியடிக்கப்படவில்லை. இது மட்டுமல்லாமல் வலய மட்டம், வலய மட்டம், மாவட்ட மட்டம், மாகாண மட்டம் ஆகிய போட்டிகளிலையும் நான் கலந்து பரிசில் பெற்றிருக்கிறேன். தேசிய ரீதியான விளையாட்டு நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற்றிருக்கிறேன். மற்றது 2024ஆம் ஆண்டு நான் எங்களோட ஸ்கூல் கிரிக்கெட் டீமில் மெம்பராக இருந்து விளையாடி இருக்கிறேன். வேறு எல்ஏ டீம். மற்றது 2023 2024 2 வருடங்களும் ஸ்கூல் சாஃப்ட்பால் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனாக இருந்திருக்கிறேன். இதை தாண்டி பாடசாலையில் ஆரம்ப பிரிவு, கனிஷ்ட பிரிவு, இடைநிலை பிரிவு, மேற்பிரிவு ஆகிய 4 பிரிவுகளிலையும் முதன்மை மாணவ தலைவனாக செயற்பட்டிருக்கிறேன். சரி, இவ்வளோத்தையும் செஞ்சு கொண்டு அண்மையிலும் சில இடக்கேட்களை வந்து சொல்லுவாங்க, இந்த படிக்கிற விஷயத்தில் சார்ந்து கேட்கல வந்து இவ்வளோத்தையும் செய்து கொண்டு படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன இதெல்லாத்தையும் சார்ந்து படிச்சிங்க? இவ்வளவும் செஞ்சதால் தான் படித்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏனண்டா உதாரணத்துக்கு சொன்னேன்டா, இப்போ கலை என்று வரையக்க எங்களால் சில நேரங்களில் படிக்க இயலாமல் போகும், படிக்கிற மனநிலை ஏற்படுத்தாது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக அப்படி இருக்கேக்க நாங்கள் ஒரு மிருதங்கம் வாய்ச்சாலோ அல்லது ஒரு இசையை கேட்டாலோ அது மன நிம்மதியாக இருக்கும். ஏன் உங்களுக்கு தெரிந்த பிற விஞ்ஞானி அப்துல் கலாமே நல்லா வீணை வாசிக்கூடிய ஆள். இப்போ அப்படியெல்லாம் இருக்கேக்க எங்களால் வேறு கலைகளுக்குள்ள நாங்களை ஈடுபடுத்தினால் மைண்ட் ஃப்ரீ ஆகும். அப்போ ஈஸியாக படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெற்றோருக்காக படிக்க வலிக்கிட்டீங்க, பெருபேர் வந்திருக்கக்கூடிய நேரம் அங்கே இருந்தீங்க. நான் வீட்டில் உறங்கி கொண்டிருந்தேன். எனக்கு எனது நண்பர்களால் தான் ஃபோன் எடுத்து சொன்னவர், ரிசல்ட்ஸ் வந்துட்டுரா பேரடாண்டு. இங்கே வந்து இந்த நிறைய பேர் ஒரே நேரத்தில் பார்த்தபடியாக சர்வர் எரர் ஆகிட்டு, அதனால் ரிசல்ட்ஸ் வர கொஞ்சம் டிலே ஆகிட்டு. அப்போ எல்லாருக்கும் பதட்டம் தான். அம்மா கோயிலில் இருந்தவா, அம்மா கோலுக்கு கேட்குறா என்ன வந்துட்டா, அப்பா வேலையில் இருந்தவா அவரும் கோலுக்கு என்ன வந்துட்டான்ட்டு. இப்போ எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இல்லை தான். 3A வருமென்று முதலே எதிர்பார்த்தது தான். வீட்டுக்காருக்கும் தெரியும் சொல்லிட்டீங்க. மொரட்டு எக்ஸாமில் எழுதினது அதுலேயும் ஒரு 3A வந்தது. அப்போ வீட்டுக்காரன் எதிர்பார்ப்பும் அதுதான், ஸ்கூலில் எதிர்பார்ப்பும் அதுதான் 3A வருமென்றது. ஆனால் அதை விட முக்கிய எதிர்பார்ப்பு ரேங்க் எந்த நிலைக்கு மாறுன்றது. அப்போ எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருந்தது. பின்னர் 4 மணி அப்படி ரிசல்ட்ஸ் வந்துட்டு வெளியே வந்துட்டு பார்த்தா மாவட்ட நிலை 6 ரெண்டா எல்லாருக்கும் சந்தோஷம். பக்கத்தில் தாத்தா அம்மம்மா தான் இருந்த வினம், அவையில் கட்டி பிடிச்ச வினம். பிறகு அம்மா அப்பா வந்து பிறகு சந்தோஷம். பிறகு நிறைய கோள்கள் வந்தது, வெளிநாட்டில் இருந்தும் சரி உள்நாட்டில் இருந்தும் சரி நிறைய கோள்கள். பிறகு அதை அட்டென்ட் பண்ணி பிறகு எல்லாருக்கும் சந்தோஷம். சரி, ஓகே. அவருடைய எதிர்பார்ப்புக்கு இப்போ நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க. அப்போ தாங்களால் முடியாத உங்கள்ட்ட சொல்லி உங்கள் மூலமாக செய்கிறதுன்ற சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம். எதிர்கால லட்சியம் என்ன ஆக போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க இதுக்கு பிறகு? இங்கே இப்படி கேட்டோன்னு தான் ஒன்று ஞாபகம் வருது. பாரதியார்ன்ற பாட்டு ஒன்று இருக்குது, வெள்ளமை தாராயோ இந்த மாநிலம் வளம் பெற வாழ்வதற்கு என்று. அதே மாதிரி மருத்துவத்துறையில் இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில் ஒரு உயர் நிலைக்கு வருவது என்பதே எனது லட்சியம். சரி, பெரிதிலும் பெரிதுகள்னு சொல்லுவாங்க. இருக்கிற இதில் வந்து நாங்கள் மிக உச்சமாக ஒன்றை எதிர்பார்த்து தான் எங்களால் அதை அடைய முடியாட்டியும் இது ஒன்று குறைஞ்சிடலாம். அதை அடைய முடியும்னு சொன்னால் அதுக்கு போகிறதுல தப்பே கிடையாது. அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிற போது இந்த எல்லாருமே பரீட்சைக்கு முதல் நாள் கொண்டு போய் பரீட்சையினுடைய அந்த அனுமதி அட்டையை கொண்டு அவள் வழிபடக்கூடிய சாமிட்டையோ அல்லது கோவிலையோ அங்கே வச்சு பூசை பண்ணுவாங்க. தனியாக வந்து அது மாத்திரம் நாத்திகவாதின்னு சொல்லி யாருமே வந்து சொல்லிட்டு போகக்கூடாது. நாங்கள் ஒரு 80% படித்து ஒரு 20% கடவுள்கிட்ட கேட்கறதுல நியாயம் இருக்குது. 20% தான் படிச்சுட்டு 80% கடவுள்கிட்ட கேட்கல வந்து எந்த விதமான நியாயம் கிடையாது. நிறைய விஷயங்கள் இளைய தலைமுறை சார்ந்தவர்கள் பல்வேறுபட்ட இது சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களை நிகழ்ச்சிகளை பகிர்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை.